திருடன் ஆண்டவரே, நான் இனி திருடித்தான் நான் பழிச்சேன். நான் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்து எனக்கு பேர் வச்சிருக்கிறேன். இன்னைக்கு நான் பிரதிஷ்டை பண்றேன். நான் திருட மாட்டேன் ஆண்டவரே. நான் பட்டினியா கிடந்து செத்தாலும் திருட மாட்டேன்னு சொல்லி அந்த திருட சகோதரன் ரட்சிக்கப்பட்டு திருட்ட பிரதிஷ்டை பண்றான் பத்தியா? அது பிரதிஷ்டையா? கரங்களை தட்டி கத்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எது பிரதிஷ்டை? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். எந்த நிலைமையிலும் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் கொடுத்தாமல் கொடுக்காமல் போனாலும் தேவனுக்காக வாழ்கிறாயே, அது பிரதிஷ்ட வாழ்க்கை. தேவ பிள்ளைகளே, அது அடிக்கடி நான் சொல்லுவேன். சாரிபாத் ஊரிலே ஒரு அருமை தாய் விதவை. எத்தனையோ விதவை இருந்தாங்க ஐயா, பஞ்சம் பசி. ஆனால் அந்த தாய் பிரதிஷ்ட வாழ்க்கை செய்தாங்க. என்ன தெரியுமா? கீழ்ப்படிகிற வாழ்க்கை. ஊழியக்காரர் போறாரு, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அந்த இடத்துல ஒரு சம்பவம் நடக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கொஞ்சம் மாவு தான், கொஞ்சம் எண்ணெய் தான். ஊழியக்காரர் சொல்றாரு,